ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் என் கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காயோட எபிசோட் 7 பார்க்க போகிறோம். பெல்மினட் என் ஒய்ஃப் எப்படியாவது காப்பாத்திருங்கன்பா. டாக்கெரு பார்த்துக்கலான்பா. இல்லை என்ன ஹீல் பண்ண போலவே தான் ஹீல் பண்ண போறேன்பா. டாக்கெரு இல்லை, அதில் அதீத மானாவோட வெளிப்பாடு இருந்துச்சுல, அந்த அளவுக்கு இந்த லேடி அதெல்லாம் தாங்கிக்க மாட்டாங்கன்ட்டு மனசுக்குள்ள இந்த டார்க் ரூம்ல என்ன பண்ணான்ட்டு அவங்ககிட்ட ரொம்ப வெளிச்சம் பட்டு அவங்க கண்ணு குருடாகுமான்னு கேட்பான். அவங்களும் ஆமாங்கிறப்ப ஹீல் பண்ணுவான். டாக்கெரு மனசுக்குள்ள நான் கொஞ்சம் இதோட இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினாலும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ட்டு கொஞ்சம் ஜென்டலா பண்ணணும்னு நினைப்பான். ஒன்ஸ் ப்ராசஸ் முடிச்சதும் ரிலீஃபா மிலிட்டீரியா அப்படியே உங்க கண்களை லேசா தரங்க. ஒன்ஸ் அவங்க கண்களை திறந்துட்டு எனக்கு கண்ணு நல்லபடியா தெரியுதுன்னு சொல்லவுமே டாக்கெரு அப்ப சரின்ட்டு தடி எடுத்துட்டு மொத்தத்தையும் கிளீன் பண்ணுன்பா. மேஜிக் மூலமா கம்ப்ளீட்டா கிளீனா இருக்கும். விண்டோஸும் ஓப்பன் ஆகி நல்ல வெளிச்சம் உள்ள வரும். மிலிட்டரியாக்கு லைட் சென்சிட்டிவ் பிரச்சனை போயிருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு மாதிரி ரொம்ப இதாயிருப்பாங்க. இந்த விஷயங்களை பார்த்துட்டு சூப்பர்ன்பான். பெர்னார்டு இங்க 2 மெய்டோட வந்திருப்பான். டாக்கெரு பெல்மினன் கிட்ட தனியா போய் பேசணும்பான். இதுக்கப்புறம் செப்பரேட் ரூம் வந்ததும் விஷயங்களை சொல்லியிருப்பான். டாக்கெரு பெல்மினன் ஈவர் பாய்சனான்பான். டாக்கெரு அதை உட்கொண்டுதான் உங்க ஒய்ஃப்க்கு இந்த பிரச்சனைன்பான். பெல்மினன் அவளே அதுக்கு இப்படி எடுத்துக்கணும் இருக்குன்ட்டு சந்தேகப்படும் போது டாக்கெரு அதே அவங்க ஸ்டாஃப்ல இருந்து ஒருத்தங்க கையால தான் போயிருக்கும் போல. அண்ட் இந்த ஈவர் பாய்சனை பத்தி எனக்கு சரியா தெரியாது, அதனால அதை கியூர் பண்ண மட்டும் நீங்க தான் ஏதாவது பண்ணிக்கணும்பா. ஆன்டிடோட் மாதிரியான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுங்கன்பா. 12 மினிட் சாத்தியமே இல்ல. 12 மினிட் அதுக்கான மாத்து மருந்துன்னு இல்ல, அதெல்லாம் ஏன்ஷியன் டைம்ஸ்ல இருந்ததுன்பா. டாக்கெரு விஷம் கிடைச்சா கூட அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கலான்பா. இது ஏன்ஷியன் டைம்ஸ்ல இருந்த பாய்சன். இந்த விஷயத்துல என்னதான் தீர்வு கொண்டு வரலான்னு பார்த்தாலும் முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கிடைக்கணுமேன்பா. 12 மினிட் டக்குன்னு ரிலைஸ் பண்ணிட்டு இதுக்கான ஒரு வழி இருக்குன்ட்டு நிறைய புத்தகங்களை புரட்டி போட ஆரம்பிச்சிருப்பான். அந்த மாதிரி பழைய விஷயங்களுக்கான ரெக்கார்ட்ஸ் அவங்க முன்னோர்கள் நிறைய பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அதுல என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா போதும்பா. டாக்கெருக்கு தான் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் படிக்கிறக்கான திறன் இருக்கு இல்லையா, அதனால இந்த ஒரு விஷயம் நல்லதுதான் மனசளவுல நினைச்சிட்டு இருந்தாலும் கம்ப்யூட்டர் போல குறிப்பிட்டு ஒரு வேர்டை சர்ச் பண்ற எபிலிட்டி இருந்தா நல்லா இருக்குமேட்டு அடாப்டிவ் சர்ச் புஸ்கா பண்ணுவான். பார்த்தா ஈவர் பாய்சனிங் பத்தின புக் எடுத்திருப்பான். ஈவர் ஃபிளவரை பத்தி இதுல இருக்குன்ட்டு இது என்னன்ட்டு முழிப்பான். பெல்மினட் என்ன இருக்கோ சத்தமா படிங்கன்பான். டாக்கெருவும் தொண்டையில கிளியர் பண்ணிட்டு போலா கியூட்டஸ்ட் அட்வென்ச்சரர் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்ல அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்குவோம். கிளேலாம் கடுப்பா என்னடா மார்க் பண்றேன்பான். பெல்மினட் தொடர்ந்து படிங்கன்பான். திரும்ப அதே வயசுல நான் ஒரு நாள் அட்வென்ச்சர் பண்ணலான்ட்டு டிராவல் ஜர்னில இறங்கினேன். அந்த டைம்ல பெகாசஸ் போல ஒரு ராக்க பார்த்தேன். ஏரிக்கரையோரமா இருந்துச்சு. அதுக்கு கீழே தான் சில ஸ்பார்க்கில் ஆகிற கோல்டன் ஃபிளவர்ஸை கண்டுபிடிச்சேன். அது பெரிய இவர் ஃபிளவர்ன்பான். அந்த வாய்ஸ் கொடுமையை தாங்க முடியாம கிளே வாயை பொத்திட்டு இதுக்கு மேல நீ படிக்கவே வேணாண்டா, அப்புறம் இதுல குறிப்பிட்டிருக்க இடத்த பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்பா. பெல்மினட் அப்படியே அங்கவோம். கிளே மேப்ல மார்க் பண்ணி இது ஏசத் கிராமத்துல இருக்குன்பா. பெல்மினட் வேணும் ரிஜியனா, அங்க போகவே ரொம்ப நாள் எடுக்கும். கேரேஜ்ல போனாலே 5 நாள் ஆகும்பான். டாக்கெரு அப்படின்னா உடனே கிளம்பலான்பான். அந்த பக்கம் கிளே அண்ட் பெல்மினட் குதிரையில கொண்டு வருவாங்க. பெர்னார்டு அதை நோட் பண்ணுவான். ஜன்னல் வழியே ஏதோ பறவை அனுப்பிச்சு விட்ட போல இருக்கும். டாக்கெரு அந்த பக்கம் ஒரு கல்லை வைக்கிறத பார்த்துட்டு கிளே என்ன செய்யறேன்னு கேட்பான். டாக்கெரு இல்லாடி மிலிட்டரியாக்கு நாம இல்லாதப்ப கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரலாம், அதான் சேஃப் கார்டுக்கு இந்த வேலையை பாக்குறான்பான். 2 பேரும் முடிப்பாங்க. யாரையும் சோடி வந்துட்டு மன்னிப்பு கேட்பா டாக்கெரு கிட்ட. அவங்க அம்மாவை காப்பாத்த வந்தவங்க கிட்டே கொஞ்சம் ரூடா நடந்துக்கிட்டோங்கிற கில்ட் இருக்கும். டாக்கெரு முதல்ல அதை ரியலைஸ் பண்ணியே அதுவே பெரிய விஷயம். இந்த செயலே உன் வாழ்க்கையை உன்ன நல்லபடியா வாழ வைக்கும்பான். அண்ட் குறிப்பா மத்தவங்க பேச்ச கேட்காம எப்பவும் சுய முடிவுகளை எடுக்க பாருன்பான். டிஆர்எஸ் இதுக்கப்புறம் நான் அப்படிதான் இருப்பேன்பா. டாக்கெரு நாங்க இல்லாத சமயம் கொஞ்சம் கவனமா இரு, ஏன்னா அவன் தான் முக்கியமான வில்லன். நீ ஏமாத்தப்பட்டுட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட வந்து தேவையில்லாத விஷயங்களை சொல்லுவாங்க. நீ அப்பா பேச்ச கேட்காம எதையும் நம்பாத. அண்ட் ஹவு அண்ட் சோ மெத்தட சொல்றேன். ஃபர்ஸ்ட் புகார் அளிக்கணும், அப்புறம் தொடர்பு கொள்ளணும், அதுக்கடுத்து ஆலோசனை பெறணும். இது உனக்கு உதவியா இருக்குன்பா. டிஆர்எஸும் ஹவு அண்ட் சோவா புரிஞ்சுதுன்பா. இதுக்கப்புறம் கிளம்புனதும் ஃபாஸ்டா போறக்காக டாக்கெரு குயிக்கன் லைட் வெயிட் மேஜிக்கை யூஸ் பண்ணுவான். கிளே என் உடம்பே லைட்டான போல இருக்குன்பா. டக்குன்னு பார்த்தா குதிரை வேகமா போகும், அலறுவான். டாக்கெரோட குதிரை வேகமா போகும், அவனும் அலறுவான். நைட்டு சாப்பிட்றதுக்கு தங்கியிருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இறுதியா கிராமத்துக்கு போனதும் அதை பார்க்க கிராமம் போலவே இருக்காது. டாக்கெரு அதை கொஸ்டின் பண்ணுவோம். இல்லை நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப இங்க நிறைய வயல்வெளிகளை பார்த்தேன்பான். டாக்கெரு இங்க மலையை வெள்ள போல, எனக்கு தெரிஞ்சு நம்ம தேடி வந்த ஏரி மட்டும் வறண்டு போயிருக்க கூடாதுன்பான். கிளே அது ரொம்ப பெருசு, அவ்வளோ ஈஸியெல்லாம் காணாம போகாதுன்பான். டாக்கெரு தொடர்ந்து தேடலான்பான். லேக்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, பட் அது ஒரு மாதிரி இருக்கதை பார்த்துட்டு டாக்கெரு என்னாச்சுன்பான். கிளே எனக்கு ஐடியாவே இல்லைன்பான். டாக்கெரு ஸ்கேன் பண்ணி பார்க்கவும் இது வத்தாத நதின்னு தெரிஞ்சுப்பான். பட் இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஊர் மக்கள் வந்திருப்பாங்க, என்னடா பண்றீங்கன்ட்டு. டாக்கெரு இவங்க வந்த விஷயத்த பத்தியும் ஒரு ஏர் மெட்டீரியல் தேடி வந்ததாகவும் சொல்லவும் அவங்க நீங்க கில்ட் அட்வென்ச்சரர்ஸா, பட் எப்படி நம்ம ப்ரூஃப் வேணும்பாங்க. டாக்கெரு 3 பேத்தையும் அறிமுகப்படுத்திப்பான். இருந்தோ அவங்களுக்கு நம்பிக்கை வராது. பிளேஸ்டன் ரேங்கே ஆர்ம் பேண்டை காட்டுவான். ஒன்ஸ் அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கவும் டாக்கெரு இங்க இருக்க குழப்பத்துக்கான காரணத்தை பத்தி கேட்பான். திடீர்னு கோன்சா மயங்குவான். டாக்கெரு மேல் நரிஷ்டா இருக்கான்னு நோட் பண்ணிட்டு முதல்ல இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்க, நீங்க யாரும் சரியா சாப்பிடலையான்னு கேட்பான். வில்லேஜ் சீஃப் ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டு கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு. அந்த ஏரி ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு.
இருந்துச்சு. பட் இப்ப நீங்க பாத்தீங்களா ஒரு கலர், அது 10 மாசத்துக்கு முன்னால அப்படி ஆயிருச்சு. ஒன்ஸ் அது அப்படி ஆனதும் மீன்கள் எல்லாம் செத்து போச்சு. எங்களால பயிர்களுக்கான சரியான தண்ணீரை கொடுக்க முடியல. எங்க கிராமமே பெரிய பேரிடர்ல இருந்துச்சு. அண்ட் கிணத்து தண்ணியாவது யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் மோசமாயிருச்சு. அந்த விஷயங்கள்ல எங்களால எதுவும் செய்ய முடியல. அப்பதான் எங்காஷ்ங்கிற மெர்ச்சன்ட் ஒருத்தன் வந்தான். எங்க கிராமத்தை காப்பாத்துறதா சொன்னான். அண்ட் சொன்னதையும் செஞ்சான். அதுக்கு கைமாற அவன் கோல்டன் கலர்ல இருக்க ஃபிளவர்ஸை கேட்டான். அதை நாங்க எங்க தரப்புல டிவைன் ஃபிளவர்னு சொல்லுவோம். அது எங்க முன்னோர்களால எங்களுக்கு பாஸ் டவுன் பண்ணப்பட்டது. அண்ட் அது கிராமத்தோட ரகசியமும் கூட. ஏரிக்கு பின்னால் இருக்க அந்த ஃபிளவர் தான் அவன் வேணும்னு கேட்டான். நாங்களும் டெய்லி அந்த பிளான்ட்ல ஒன்னு தரதா ஒத்துக்கிட்டோம். அதுக்கு கைமாற 60 பேரல் ஃப்ரெஷ் வாட்டர் கொடுக்கறதா சொன்னான். ஆனா அதுவுமே எங்களோட பயிர் வகைகளுக்கு போதுமானதா இல்ல. நாங்க எப்போ எப்படி இந்த பேரிடர்ல இருந்து வெளியே வருவோம்னு தெரியலன்பாரு. அந்த டிவைன் ஃபிளவர் தான் ஈவர் ஃபிளவரான்பான். டக்கேரோ அப்படியே தான் இருக்குன்ட்டு எங்காச்சோவான்பான். ஒரு தலைவர் எங்காஷுங்கவான். டக்கேரோ அவனே தான். அவன் விஷயத்துல எனக்கு ஏதோ தப்பா படுதுன்பான். ரபி இல்லைங்க அவர் நல்லவர் தான் சொல்ல வருவான். டாக்கேரோ அவன் தண்ணி கெட்டதுக்கு அப்புறமா தானே உதவ வந்தான்பான். அவங்களும் தங்கிட்டே ஆமான்பாங்க. டாக்கேரோ நானே அந்த ஏரியை செக் பண்ணேன். அதை வேணும்னே தான் அப்படி ஆக்கியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு மெர்ச்சன்ட் வந்துட்டு டெய்லியும் விஷத்தன்மை வாய்ந்ததை வாங்கறதுக்கான டிமாண்ட் வச்சிருக்கான்லன்பான். ஒரு தலைவர் அது பாய்சனஸான்பான். டாக்கேரோ அதே தாங்க உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. எங்காச்சுங்கிறவன் தான் கெட்டவன். அவன் தான் லேக்கு நாசம் பண்ணவன்பான். எல்லாரும் எங்காச்சு கெட்டவனா? இப்ப நாங்களே நம்ம பசி கொடுமையில சாகிறதா? எங்களுக்கே என்ன நடக்குதுன்னு புரியலேன்ட்டு ஒரு மாதிரி வருத்தப்படுவாங்க. டாக்கேரோ மனசுக்குள்ள ஒருத்தன் தன்னோட சுயலாபத்துக்காக ஒரு ஊரையே இப்படி ஆக்கி வச்சிருக்கான். பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கூடவே அந்த லேடியும் ஈவர் பாய்சனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு. அடே எங்காச்சோ உன்னை நான் அடிச்சு காலி பண்றான்டான்பான். கிளே எல்லாம் சேர்ந்து முடிக்கலாம் ரைட் தான். ஆனா அவன் பேரு எங்காஷன்பான். டக்கெருபியை கூப்பிட்டு என்ன செய்யணும்னு தெரியும்லன்பான். அது மேல போய் மேகங்களுக்கு இடையில கத்தவும் மழை பொழிய ஆரம்பிச்சிருக்கோம். இதை பார்த்த ஊர் மக்கள்லாம் இது நேரா சொர்க்கத்துல இருந்து வருது போலன்ட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒன்ஸ் மழை பொழிஞ்சு நின்னதும் டக்கெரு போதும் பீன்ட்டு ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கிளீன் மேஜிக்கால கிளீன் பண்ணுவான். டக்கெரு வில்லேஜ் ரிப்பேர் பண்ணலான்ட்டு ரிப்பேர் ஃபுல் ஸ்ப்ரெட் மேஜிக் பண்ணுவான். வீடுகள் சரியானதும் டக்கெரு இது மட்டும் போதாதுன்ட்டு எல்லாத்துக்குமான ஃபுட் செஞ்சு கொடுப்பான். எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு அருமையான சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஊர் தலைவர் தனியா கூப்பிட்டு நீங்க செஞ்ச உதவிக்கு கைமாற என்ன செய்ய போறோமோன்பான். டாக்கெரோ ஜஸ்ட் இவர் ஃபிளவர் மட்டும் காட்டுங்க. வெல்கைம்ல ஒருத்தங்களுக்கு அதுக்கான ஆன்டிடோட் தேவைப்படுதுன்பான். அவரு இது கிராமத்திலேயே சீக்கிரட்டான விஷயம். அதை எப்படி காட்டுங்கிற மாதிரி யோசிப்பாரு. டக்குன்னு பார்த்தா கோன்சாவோட 2 சின்ன பொண்ணுங்க வந்திருப்பாங்க. நீங்க ரொம்ப உயரமா இருக்கீங்க, எங்களை தூக்கிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன தூக்கினா ஊரை சுத்தி காட்டுறேன், நான் என்னோட சீக்ரெட் பேஸை காட்டுறேன்னா பேசிப்பாங்க. ஊர் தலைவர் அவங்களோட இறக்கத்துக்கு ரீபேமெண்ட் பண்ணலான்னு பார்த்தா ஏன்டா அப்படி குறுக்க வந்து தொல்லை பண்றீங்க பொடி பசங்களான்னு பாரு. டாக்கெரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு குழந்தைகளோட விளையாட போயிருவான். ஜஸ்ட் அந்த பேஸை மட்டும் காட்டுங்க, அதுவே நீங்க எங்களுக்கு செய்யற பெரிய கைமாறா இருக்குன்பான். அவரும் சரின்பாரு. இதுக்கப்புறம் பசங்க அவங்களோட சீக்ரெட் பேஸ்க்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க லீடர்ஸ் ஃப்ரூட்ங்கிற ஒரு பொருளை தனியா ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கதா சொல்லுவாங்க. பாக்ஸ்ல இருந்து எடுத்து காட்டும் போதெல்லாம் டாக்கெரோ இந்த ஃப்ரூட்டை சாப்பிடலாமான்னு கேட்பான். அது ஒரு மாதிரி ரொம்ப சால்ட்டியா இருக்குங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்பான். அதுல சாறு மாதிரி வரவும் டாக்கெரோ அதை லிக் பண்ணுவான். கோன்சா இது அருவருப்பா இருக்குன்பான். டாக்கெரோவுக்கு சோய் சாஸ் அவங்க சாப்பாடுல தொட்டு சாப்பிடறதா ஞாபகத்துக்கு வரும். என்னடா விளையாடுறீங்களா, இந்த லீடர்ஸ் ஃபுட் தான்டா சோய் சாஸ்ன்பான். இதுக்கப்புறம் மிலிட்டரி ரூம் கிட்ட பெல் சத்தம் கேட்கறத காட்டுவாங்க. ஆல்ரெடி டாக்கெரோ சொல்லியிருப்பான், யாராவது கெட்ட எண்ணத்தோட லேடி ரூம்குள்ள போனா இந்த பெல் ட்ரிகர் ஆகி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிரும்னு. அதை யோசிச்சுட்டு டியரிஸ் வேகமா ஓடி வந்து பாப்பா யார் இப்படி அம்மாவை காயப்படுத்த பாக்குறாங்கன்ட்டு. பார்த்தா பெர்னார்டு இருப்பான். அவன் லேடின்ட்டு கிட்ட வர பாக்குறப்பலாம் டியரிஸ் இல்ல கிட்ட வராத, எதுக்கே அம்மாவை கொல்ல பாக்குறேன்பான். பெர்னார்டு இப்படியேப்பட்ட விஷயம் யாரும் உங்களுக்கு சொன்னதுங்கவும் டாக்கெரோ பண்ண விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவா. பெர்னார்டு நான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, இந்த அட்வென்ச்சரர்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தவன் பாக்கெட்ல இருந்து பணத்தை அடிக்கிறதுக்கான பேராசையோட இருக்கவனுங்க. அவனுங்க பேச்சலாமா நம்புறது, அவங்கள நல்லா ஏமாத்திட்டான்பா. டியரிஸ் இல்ல டாக்கெரோ அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்பா. பெர்னார்டு உங்க நம்பிக்கை யார் பக்கம்ங்கிறத இப்பவே சொல்லுங்க. சாகசங்களுக்கு போற அந்த நாடோடி மேலையா, இல்ல உங்க குடும்பத்துக்காக இத்தனை வருஷ காலமா லாயல்ட்டியோட இந்த ஏன் மேலையா? பதில் ஒன்னாதான் இருக்கணும்ட்டு முன்னால போவான். பெல்மெண்ட் வந்துட்டு டிஆரிஸ்ன்பான். அவ அப்பா நான் ஹவுரன்ஸோ ரெக்வஸ்ட் பண்றேன்பா. பெர்னார்டுக்கு அது சுத்தமா புரியாது. இதுக்கப்புறம் பெல்மெண்ட் 2 பேத்தையும் தனியா கூட்டிட்டு போய் 2 பேத்து தரப்பு விஷயங்களையும் கேட்டிருப்பான். நான் கேட்ட அளவுல டாக்கெரோ தான் மோசமானவன் நம்மளை ஏமாத்திருக்கான் பாரு. டிஆர்எஸ்க்குலாம் மனசே இருக்காது. பெர்னார்டு நல்ல வேலை லாட் நீங்கனாவது புரிஞ்சுக்கிட்டீங்களேன்பா. பெல்மெண்ட் ஏதோ ஒரு வகையில அவன் என் ஒய்ஃப்க்கு பண்ண விஷயங்கள்ல அவ கியூர் ஆயிருக்கா, ஆனா அவன் செட்டப் பண்ண டிவைஸ்ல நீ கெட்டவனு காட்டுதேன்பாரு. இந்த இடத்துக்கு பட்லர் தண்ணியை கொண்டு வந்திருப்பாரு. பெல்மெண்ட் நீ எப்பவுமே என் ஒய்ஃப் சரியாகணும்னு சொல்லி மூலிகை தண்ணின்னு கொண்டு வருவியே, அந்த தண்ணி தான் இது, நீ நல்லவன் தான், அதை ப்ரூவ் பண்ணு, இந்த பியூர் வாட்டரை குடி பார்க்கலான்பா. பெர்னார்டு இல்ல சார் அது வந்துன்பா. பெல்மெண்ட் அந்த தண்ணியை பெர்னார்டு மூஞ்சில ஊத்தி இருப்பாரு. பார்த்தா ஐயோ நான் பாய்சன் பண்ணப்பட்டேன்ட்டு அலறுவான். பார்த்தா பெல்மெண்ட் சிம்பிளா அந்த தண்ணியை குடிச்சிட்டு ரிலாக்ஸ், இது வெறும் தண்ணி தான், உன்னோட அந்த மெடிக்கேஷன் வாட்டர் எல்லாம் எப்பவோ சீல் பண்ணியாச்சு தம்பின்ட்டு கார்ட்ஸை கூப்பிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பாரு. பட்லர் இதுக்கப்புறம் அவனோட பர்சனல் பிலாங்கிங்ல இருந்து ஒரு லெட்டர் கொண்டு வருவாரு. டிஆரிஸ் ஃபாரின் லாங்குவேஜ்ல இருக்க என்னால படிக்க முடியலன்பா. பெல்மெண்ட் ஷாக் ஆயிருப்பாரு. இதுக்கப்புறம் வில்லேஜ் சீஃபோட வீட்டுக்கிட்ட காட்டுவாங்க. எவனோ ஒருத்தன் கதவை தட்டுவான். ஒரு காரவத்தை வந்துட்டு அவரு இங்க இல்லைங்க, இங்க இருந்து போங்க, அது மிட் நைட்ன்பா. டக்குன்னு அவன் திரும்பி பார்க்கவும் பயந்துருப்பான். அப்படியே பெல்மெண்ட் சைட் காமிச்சா இந்த லெட்டரை குறிப்பிட்ட சில ஆட்கள் மட்டும் படிக்கிற மாதிரி சைஃபர் பண்ணிருக்காங்க. இப்ப நமக்கு பிரச்சனை தரது சாதாரண திருடங்க போல இல்லைன்பா. பட்ல நான் சந்தேகப்பட்டபடியே இதுல பெரிய ஆர்கனைசேஷனோட ஈடுபாடு இருக்கும் போல என்பாரு. அந்த பக்கம் பார்த்தா வந்தது எங்காஷா இருக்கும். வந்தவன் இந்த மாசத்துக்கான ஃபிளவர்ஸ் வாங்கலான்னு வந்தன்பான். ஒரு காரன் இந்த மாதிரி அட்வென்ச்சரர்ஸ் கூட்டிட்டு அவரு சுத்தி பார்க்க போயிருக்காருன்பா. எங்காஷ் அட்வென்ச்சரர்ஸான்பா. ஒரு காரன் அது பாய்சனஸ் ஆமே, இதுக்கப்புறம்லாம் அந்த ஃபிளவர்லாம் தர முடியாதுன்பா. எங்காஷ் அவனோட ஆட்களை கூப்பிட்டு விட்டுருவான். இதுக்கப்புறம் டாக்கெரோவை காட்டுவாங்க. வில்லேஜ் சீஃப் இங்க சாண்டியா இருக்கு, நம்ம அந்த பூக்கள்
கிட்ட வந்தாச்சுன்னு பாரு. சில ஸ்டெப்ஸ்லயே அதை பார்த்திருப்பாங்க. டாக்கேரோ இதான் அந்த டிவைன் ஃபிளவர்ன்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல எந்த ட்விஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.